கடக ராசி கடக லக்னத்துல பிறந்த உங்களுக்கு இந்த 2 மாதங்கள் 2025 எப்படி முடிச்சுட்டு 2026 எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு குழப்பமும் கியூரியாசிட்டியும் இரண்டும் கலந்த கலவையாக இருக்கீங்கன்னா இன்னைக்கு உங்க கண்ணில் இந்த வீடியோ பட்டிருக்கு. பியூட்டிஃபுல்லான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடக ராசியா கடக லக்னமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. என்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் அப்படின்றத பிரபஞ்சம் உங்களுக்கு தெரிவிப்பாங்க. எஸ், கிராஸ் ரோட்ஸ் கடகம் அப்படின்னும் பொழுது இங்க பாருங்க ஒரு ஆச்சரியத்தை. கடகத்தை தன் வீடாக கொண்டுள்ள சந்திரனே வந்திருக்காங்க. அப்போ கரெக்ட், பியூட்டிஃபுல்லா மூட் ஸ்விங்ஸ் இருக்கா? கிராஸ் ரோட்ஸ்ல இருக்கீங்களா? எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? எதை சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் சொல்றாங்க தெரியுமா? எது உங்களுடைய மிக 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 என்னோட பொறுமையை மிகவும் எது சோதிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கன்னு இந்த பிரபஞ்சம் சொல்றாங்க. என்ன மேம் சொல்றீங்க? கஷ்டமா இருக்கிறத யாருன்னா சூஸ் பண்ணாங்களா? ஈஸியா இருக்கிறத தானே சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த கஷ்டமா இருக்கிறது தான் உங்க வாழ்க்கையில என்ன ஆக போகுதா? ரொம்ப 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 ஈஸியான அழகான வாழ்வையை மீட்டெடுத்து தரப்போகுதான் இல்லைங்களா? நீங்க எந்த பாசத்திற்காக எந்த அன்பிற்காக ஏங்குனீங்களோ அந்த அன்பு, அந்த பாசம், அந்த காதல் உங்களை வந்து சேர்ந்து அடைய போகுது. கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டை போட்டுருங்க. அண்ட் புது வேலை வாய்ப்புக்காக லைக் சூரியன் இருந்தா தானே கார்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நான் கடக ராசி கடக லக்னம், எனக்கு எப்படி கார்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? இருந்தாலும் நான் ஜாபுக்காக ட்ரை பண்றேன் அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னா நீங்க எதுக்காக ட்ரை பண்றீங்களோ அது நடக்கும். நீங்க 100% எஃபர்ட் போட்டீங்களா உங்களுக்கு 100% கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ பழைய வேலைக்கே சென்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான டெசிஷன் எடுக்கிறதுல தான் நம்ம சூப்பரான ஆளாச்சே. கரெக்டானது தான் நம்ம செய்ய மாட்டோமே இல்லைங்களா? சோ தப்பான டெசிஷன் எடுக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டீங்க? செகண்ட் சாய்ஸ் எடுத்துட்டீங்க. அந்த சாய்ஸ் இப்ப ரிக்ரெட் பண்றீங்க. பழசே திரும்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னா பழைய வாய்ப்புகள், விட்டு போன உறவுகள், ரீயூனியன் உங்களுக்கு டெஃபினட்டா இருக்கு. 3 ஆட்சியாக வைத்திருக்க தன்னுடைய வீடாக வைத்திருக்கும் சந்திரன் கார்டும் 222 பாக்குறேன். சந்திரன் கார்டு மட்டும் இல்லாம 3ஆம் பிறையை தன் காலில் போட்டு மிதிச்சிருக்கிற ஹை பிரீஸ்டஸ் கார்டு. எந்த மூட் ஸ்விங்ஸ் கொடுக்கிற சந்திரனோ அதே சந்திரன் உங்களுக்கு இன்ட்யூஷன், சைக்கிக் எனர்ஜி எல்லாத்தையும் தரப்போறாங்க. சோ பியூட்டிஃபுல்லான ஆன்மீகத்துல இறங்குங்களேன். இந்த 2026 ஆன்மீகத்தோட ஆரம்பிங்களேன். நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான சைக்கிக் எனர்ஜி இருக்கக்கூடிய, இன்ட்யூஷன் இருக்கக்கூடிய ஆளாக நீங்க மாறலாம் அப்படின்ற கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ வேலை வாய்ப்பு, ஆன்மீகம், காதல் என்ன இல்லைங்க, உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. மனக்குழப்பத்தை தீர்க்க கடவுள் இருக்காங்க. மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்த உங்களுக்கு 2026 எப்படி ஆரம்பிக்க போறோம், 2025 எப்படி முடிச்சு வைக்க போறோம் அப்படின்னு ஒரு கைடன்ஸா, ஒரு கிளிம்ஸா நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்ல போறாங்க. அந்த கைடன்ஸை கேட்க நீங்க தயாராக இருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கன்னி ராசி அப்படின்னாலே வெளிப்படையில எல்லாம் சொல்றதா கன்னி ராசிக்காரங்களா அப்படின்றது. கன்னி ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுறது, கன்னி ராசியில பிறந்துட்டு கல்யாணமாம கஷ்டப்படுறது எங்களுக்கு தானே தெரியும். கல்யாணம்னாலும் கூட பரவாயில்ல, ரிலேஷன்ஷிப்னாலும் பிரச்சனையா தானே இருக்கு அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த எல்லா முடிச்சுகளையும் அவிழ்ப்பதற்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு டெஃபினட்டாக வழிகளை காட்டுவாங்க. The way is there. கமெண்ட் செக்ஷன்ல the way அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க எவ்வளவு ஒரு பாசிட்டிவான பர்சனோ அந்த பாசிட்டிவிட்டியை கேரி ஓவர் பண்ணுங்க. அது போதும். அதை தவிர நீங்களா இருக்கிறதே ஒரு பிளெஸிங்ஸ் தாங்க. இருக்கிறத வச்சு ஆரம்பிங்களேன். எனக்கு வந்து ஒரு ஸ்டுடியோ செட்டப் இருந்தாதான்ப்பா நான் வந்து யூடியூபர் ஆவேன், எனக்கு நான் படிச்ச டிகிரிக்கு வேலை, அந்த டெசிக்னேஷன்ல வேலை கிடைச்சதான்ப்பா நான் வேலைக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு வேலையில்லா பட்டதாரியாக இருக்க வேண்டாம். நான் விரும்பும் இந்த அழகுல, இந்த வடிவமைப்புல, இந்த குவாலிபிகேஷனோட பொண்ணு கிடைச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப சூஸியாக இருக்க வேண்டாம். இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ண போறது மிக 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 பெரிய அபண்டன்ஸான தேவை வந்து உங்களுக்கு தரப்போகுது, ரீபேவை தரப்போகுது. அது பெண்ணாக இருந்தா, ஆணாக இருந்தா ரிப்ளே, அது ஒரு பிசினஸ் ஆக இருந்தா, இப்ப இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஆரம்பிக்கிற பிசினஸ் ஆக இருந்தா அது ரீபே. எஸ், அஃப்கோர்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு தரப்போகுது. அப்போ 2026 வந்து நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு இந்த 2 மாசம் சும்மாவே கடந்துடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நோ.
பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் பண்ணிடுங்க. லைக் இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் அப் பண்ணிடுங்க. பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் 2026ல உங்களுக்கு தர போறாங்க இந்த யூனிவர்ஸ். பட் நிறைய பணம் வரும் பொழுது உங்களுக்கு அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாத அளவு குழம்ப போறீங்க 2026ல. அப்ப பாத்துக்கலாம். அப்போ டேரோட் இருக்கு, அப்பவும் யூனிவர்ஸ் இருக்கும், அப்பவும் நீங்க நானே எல்லாரும் இருப்போம். நம்ம எல்லாரும் பியூட்டிஃபுல்லா கைடன்ஸ் எடுத்துப்போம். ஷேர் பாசிட்டிவிட்டி, ஷேர் லவ் அப்படின்றத ஒரு பியூட்டிஃபுல்லான பிளெஸிங்ஸ் கைடன்ஸா யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். துலாம் ராசி துலாம் லக்னத்துல பிறந்த உங்களுக்கு இந்த 2025 2 மாதம் இருக்கு. 2026 இப்படி வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்தின் கைடன்ஸ் டேரோகார்ட் மூலமாக பார்த்துடலாம். நீங்க துலாம் ராசியா துலாம் லக்னமா, அதுல என்ன நட்சத்திரம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான கைடன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. துலாம் ராசி துலாம் லக்னத்துல பிறந்த நீங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்த முடிச்சே ஆகணும். அந்த விஷயம் ரொம்ப நாளா ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்கு. லைக் உங்க மேல தப்பு இல்லைங்க, கோர்ட் கேஸாக இருக்கட்டுமே, கோர்ட் கேசஸ், ஏன்னா ஜஸ்டிஸ் சம்பந்தப்பட்ட கார்டு வந்திருக்கு. ஒரு கோர்ட் கேஸ்ல ஒரு விஷயத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு குப்பையான ஒரு விஷயத்த பெருக்கி தொடப்ப மாதிரி தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சாதகமாக அதுல ரிசல்ட் வருமா? என்ன எனக்கு அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு ஜஸ்டிஸ் இந்த யூனிவர்ஸ் கொடுக்குமா? கோர்ட் கொடுக்குதோ இல்லையோ, இந்த அண்டம் பிரபஞ்சம் உங்களை யாரெல்லாம் அசிங்கம் அவமானம் வலி வேதனைக்கு ஆளாக நிகழ்த்தினார்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக தேர் இஸ் a justice. Yes, definitely there is a justice கார்டே வந்திருக்காங்க. Have faith, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். அண்ட் ஆல்சோ anxiety, டிப்ரெஷன், இன்சோமியா இதுக்குள்ள போவாதீங்க, டெஃபினட்டா போவாதீங்க. இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இன்சோமியா, ஆன்சைட்டி இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னும் போது டெஃபினட்டாக டாக்டர்ஸை பார்த்துட்டு நீங்க இந்த வருடத்திற்குள்ளாடியே பாத்துருங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ துலாம் ராசி துலாம் லக்னத்துல பிறந்த உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டிக்கிட்டே இருக்குங்க, கட்டிச்சுக்கிட்டே இருக்கும். தேவைன்னா பணம் கிடைக்கும், தேவைன்னா இந்த வேலை வேணாம் வேற வேலைனா வேலை கிடைக்கும், இந்த ஊர் வேணாம் வேற ஊருக்கு போனோம்னா ஊர் கிடைக்கும், இந்த திருமணம் வேண்டாம் வேற திருமணம் வேணும்னா திருமணம் கிடைக்கும். அப்போ எல்லாமே கிடைக்குது. அப்போ ஏன் அந்த இன்சோமியா, ஏன் அந்த ஸ்ட்ரெஸ், ஏன் அந்த வருத்தம்? சுக்கிரனை வீடாக கொண்டுள்ள ராசி லக்னத்துல பிறந்த இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க 222 பாக்குறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ப்ரைஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போறாங்க. யூனிவர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஐ எம் டன் வித் எவ்ரிதிங் அப்படின்னும் போது நோ, இதுக்கப்புறம் தான் யூனிவர்ஸோட வேலை ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மக்கள் மீதான நம்பிக்கை, உங்களோட மீதான சுய முயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி எல்லாம் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் கடவுளின் வேலை ஸ்டார்ட் ஆகுது. நிறைய கோட்ஸ் அண்ட் ரீல்ஸ் பார்த்திருப்போம், அது உங்க வாழ்க்கையில நிஜமாக போகுது. தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.